ஒவ்வொரு கிராம பள்ளிகள்லையும் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தங்கள் பள்ளிக்கு அருகாமையில் உள்ள கிராமங்களை சுத்தம் செய்வது பற்றி பயிற்சி அளித்தார்கள். ஒன்று சேர்ந்த குப்பைகளை அகற்றி கால்வாய் தோண்டி கழிப்பறை அமைத்து சாலைகளை சீரமைச்சாங்க. இதனால கிராமங்கள்ல வசிக்கிறதுக்கு ஏற்ற இடமா மாற்ற கற்றுக்கொண்டார்கள். மாணவர்களின் வாழ்க்கையில ஒரு நல்ல தாக்கத்தையும் ஏற்படுத்தியது. பாடங்களை மட்டும் கத்துக் கொடுக்காம அவர்கள் செய்ய வேண்டிய சமூக பணிகளையும் கத்துக் கொடுத்தாங்க. லண்டன் மிஷன் கிராமங்கள்ல ஒரு புதிய தலைமுறை இளைஞர்களை உருவாக்க முயன்றது. கிராம இளைஞர்கள் எவ்வாறு சுகாதாரமாக வாழ வேண்டும் என்று தாங்கள் கற்றுக்கொண்டதை இந்த கிராம மக்களுக்கும் பகிர தொடங்கினார்கள். மிஸ் பால்ஷா பயிற்சி அளிக்கப்பட்ட மாணவர்களை கொண்டு சுவிசேஷ குழுக்களை தொடங்கினாங்க. அவர்கள் அங்குள்ள கிறிஸ்தவ மக்களுக்கு பிரசங்கமும் ஆராதனைகளும் நடத்தி வந்தாங்க. இந்த சுவிசேஷ குழு மாணவர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சூரம்பட்டி என்ற கிராமத்துக்கு சென்று வந்தனர். அந்த கிராமம் மிகவும் அசுத்தமாகவும் சுத்தம் செய்யப்படாமலும் இருப்பதை கவனித்தாங்க. பல ஆண்டுகளாக குவிந்த குப்பை மண்ணில் கலந்திருந்தது. எனவே அந்த கிராமத்தை சுத்தம் செய்வதாக முடிவு செய்து விடுமுறையான ஆகஸ்ட் 3 அன்று அங்கு சென்றனர். அன்று காவிரி வெள்ள திருவிழா நடந்தது. ஆயிரக்கணக்கானோர் பவானி காவிரி நதிகள் சங்கமிக்கும் இடத்துல நீராட சென்று விட்டனர். சுமார் 20 பேர் மாணவர்களும் ஊழியர்களும் சேர்ந்து துடைப்பம், கர்ணி, கூடை முதலியவற்றை எடுத்துக்கொண்டு சூரம்பட்டி கிராமத்தை சுத்தம் செய்ய போனாங்க. இந்த சுத்தம் செய்யற குழுவில் பிராமணர் அல்லாதோர், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், மேலும் ஒரு முஸ்லீமும் இருந்தாங்க. அங்கு இரவு வரை உழைத்தும் கூட சுத்தம் செய்ய முடியல. இது ஒரே நாளில் முடியாத வேலை என்று புரிந்து கொண்ட அவர்கள் பின்னர் மற்றும் ஒரு விடுமுறையில மேலும் சில மாணவர்களுடன் அதிகமான கருவிகளை எடுத்து சென்றாங்க. அப்போது கிராம மக்கள் சிலரும் சுத்தம் செய்வதில் உதவினாங்க. சூரம்பட்டி கிராமம் முழுவதும் மக்கள் கழிப்பிடமாகவும் பன்றிகள் மேயிற இடமாகவும் இருந்ததால சுத்தம் செய்வதில் ரொம்ப சிரமமாக இருந்தது. மாணவர்கள் இந்த சிரமத்தையும் பாராம கடினமா உழைத்து அந்த கிராமத்தை சுத்தம் செய்ய உதவினாங்க. அந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் தங்கள் வீட்டின் முன்புறத்தை சுத்தமா வைத்து கொள்ள கற்றுக் கொடுத்தாங்க. இங்கேயே நிறுத்திவிடக்கூடாது, இன்னும் பல நிரந்தர நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும்னு கிராம பஞ்சாயத்துடன் சேர்ந்து கழிப்பிடங்களை அமைக்கிற திட்டத்தை வகுத்தாங்க. மிஷனரிகள் மாணவர்களுடைய மனதை மட்டும் சுத்தம் செய்யல, மாணவர்கள் சுற்றியுள்ள கிராமங்களையும் சுத்தம் செய்ய உதவினாங்க. இவ்வாறு கிராமங்களில் ஏற்பட்ட எழுச்சியை பற்றி அறிந்து கொள்ள மிஷன் கிரானிக்கலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.